இன்னைக்கு ரொம்ப முக்கியமான போட்டி. ரெண்டு பிரபலமான அணி இடையே, அதாவது வந்து சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி. இது வந்து ஆர்சிபியில் வந்து மேட்ச் நடக்க பெற்றது, அதாவது சின்னசாமி ஸ்டேடியமில் வந்து இன்றைக்கி மேட்ச் நடக்க போகிறது. இதில் வந்து ரெண்டு பேருக்குமே ரொம்ப முக்கியமான ஏன் போட்டி நம்ம சொல்கிறோன்னா, யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்க வந்து இந்த டாப் 4 ஃபினிஷில் போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து குவாலிஃபயருக்கும் எலிமினேட்டருக்கான சான்சஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. இன்னொரு டீம் வந்து வெளியேற்றப்படுறாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுனால இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்க்கும்போது சிஎஸ்கேக்கு தான் அட்வான்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே ஆல்ரெடி வந்து 16 பாயிண்டில் இருக்காங்க, ஆர்சிபி 14 பாயிண்ட்டு. இன்னைக்கு ஆர்சிபி வின் பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்களும் 16 பாயிண்ட் போயிடுறாங்க. பட் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஆர்சிபி வின் பண்ணாலும் அவங்க வந்து 18.1 ஓவரில் வந்து இந்த சேஸை வந்து நம்ம எடுக்கணும். அதாவது இப்போ ஒரு 200 ரன் வந்து இலக்கு இருந்தது அப்படின்னாக்க, இந்த 200 ரன் வந்து 18.1 ஓவரில் வின் பண்ணாதான் சிஎஸ்கேவோட ரன் ரேட்டுக்கு மேலே போயிட்டு அவங்க குவாலிஃபை ஆகிறாங்க, சிஎஸ்கே குவாலிஃபை ஆகாமல் இருப்பாங்க. இதுவே பேட்டிங் வந்து அவங்க வந்து செகண்ட் பண்ணுற பட்சத்தில், இதுவே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா 181 or 182 ரன்ஸ்க்கு அடியில் வந்து அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது தான் சிஎஸ்கேக்கு மேலே வந்து ரன் ரேட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு பக்கம் என்னதான் இருந்தாலும், இன்னைக்கு பெங்களூரில் வானிலை பொறுத்தவரையில் மழை வந்து எனி டைம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு மணிக்கோ 2 மணிக்கோ மழை தொடங்கி அது வந்து இது கொஞ்சம் கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி வந்து வெதர் ப்ரெடிக்ஷன் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, ஒரு பாயிண்ட் ரெண்டு டீம்ஸ்க்கு. ஏன்னா இப்போ இந்த கடைசி ஒரு வாரமாக பார்த்தோன்னா நிறைய மேட்சஸ் வந்து வாஷ் அவுட் ஆகுது மழை காரணமாக. சின்னசாமி மைதானத்தில் இதே மாதிரி மழை பெஞ்சதுனாக்க இன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்சும் வந்து ஒரு பாயிண்ட் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே ஆட்டோமேட்டிக்காக குவாலிஃபை ஆயிடுறாங்க, ஆர்சிபி வந்து வெளியேற்றப்படுறாங்க. ஸோ ஆனால் ஒரு விஷயம் எல்லாருமே கேட்குறாங்க, மழை எப்படி இருக்க போகுது, மழை வந்து ஃபுல் தாக்கம் அதிகமாக இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கட் ஆஃப் டைம் வந்து 10:50 வரைக்கும் வந்து வச்சிருக்காங்க ஐபிஎல்ல. 10:50க்கு மேலே வந்து அவங்களால தான் வந்து எதுவும் டிசைட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி மழை ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னா விளையாட்டுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கான காரணம் என்னென்னா, சின்னசாமி மைதானம் தான் வந்து ஒரே மைதானம், அதாவது வந்து இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சப் ஏர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கிரவுண்டில் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு 3 அடிக்கு வந்து உள்ளே தோண்டி பைப் சிஸ்டம் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அது மூலமாக ஏர் ப்ரெஷர் வந்து கொடுத்து தண்ணி தேங்காத அளவு, புல்தரையில் வந்து தண்ணி தேங்காத அளவுக்கு, இப்போ தண்ணி தேங்கினாலும் ஒரு 15 நிமிஷத்தில் வந்து அது வந்து உரியக்கூடிய சக்தி வந்து கொடுத்துருக்கு இந்த சப் ஏர் சிஸ்டம் மூலமாக. இது வந்து ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தினால இப்போ வந்து சின்னசாமி மைதானத்தில் வந்து தண்ணி தேங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால வந்து ஆர்கனைசர்ஸ் என்ன சொல்றாங்க, இப்போ மழை விட்டுருச்சுன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ளே வந்து ஈஸியாக மேட்ச் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து கேம் நடைபெறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, இல்லாமையும் இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு அட்வான்டேஜ் சிஎஸ்கே தான் சொல்லுவேன். ஏன்னா 16 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து நம்ம வந்து டேபிளில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஆர்சிபிக்கு வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்க போகிறது. மழை காரணமாக ட்ரங்கேட்டட் கேம்னு சொல்லும்போது அதுக்கு நெட் ரன் ரேட் கால்குலேஷன், பிட்ச் கண்டிஷன்ஸ், எப்படி அவங்க மேலே ப்ரெஷர் வந்து, அது ஹோம் கேம்னால அவங்க மேலே ப்ரெஷர் இன்னும் சிஎஸ்கேயோட அதிகமாக இருக்குது. ஆனால் ஆர்சிபியோட வின்னிங் ஸ்ட்ரீக்கை பார்த்தீங்கன்னா கடைசி 5-6 மேட்ச்க்கு தொடர்ந்து வின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களோட பக்கபலம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இந்த ஐபிஎல் போட்டி எப்படி போக போகுது, யார் வந்து சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, கட்டாயமாக ராஜஸ்தானும் கொல்கத்தாவுக்கும் அதிகமாகவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா மொமெண்டம் அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், ராஜஸ்தான் பொறுத்தவரையில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போன வருஷம் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் ஆடுறாங்க. நல்லா வின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசனு ஆல்மோஸ்ட் எண்டு வரைக்கும் நல்லா விளையாடிட்டு கடைசியில் 4-5-6 போட்டி வந்து தோத்துட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் லாஸ்ட் இயர் என்ன ஆயிடுச்சு, அவங்க வந்து குவாலிஃபையாகவே ஆகாமல் கடைசியில் வந்து வெளியேற்றப்பட்டாங்க. அந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் இல்லை, குவாலிஃபை ஆயிட்டாங்க. எப்படி ஆட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான பேட்ஸ்மேன், அதாவது இந்த ஃபாரின் கிரிக்கெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திருப்பி வேர்ல்ட் கப் ப்ரிப்பரேஷனுக்காக ஊருக்கு போயிட்டாங்க. அதில் முக்கியமான ஒரு பிளேயர் வந்து ஆர்ஆருக்கு, அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜாஸ் பட்லர், அவர் வந்து திருப்பியும் வந்து இங்கிலாந்துக்கு போயிட்டாரு வேர்ல்ட் கப் ப்ரிப்பரேஷனுக்காக. இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து வேர்ல்ட் கப் ப்ரிப்பரேஷனுக்காக திருப்பியும் வந்து அவங்க ஊருக்கு போகிறாங்க. பிசிசிஐ வந்து அதை செக் பண்ணி கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணாங்கன்னாக்க
ஒரு பாதிப்பு இல்லாமல், இந்த ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து பாதிப்பு இல்லாமல் இந்த போட்டி வந்து கடைசி லெக், அதாவது குவாலிஃபயர்ஸ், எலிமினேட்டர், அந்த மாதிரி ஃபைனல்ஸ், அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் வந்து கொஞ்சம் நல்லா வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்தவரையில் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபேவரட் டீம் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி யார் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொல்கத்தாக்கு வந்து பயங்கரமாக வந்து ஒரு ஆப்ஷன் வந்து நல்லா இருக்குது. ஏன்னா வந்து அவங்களோட பேட்டிங், போலிங், அப்புறம் அவங்க அதிரடி ஆட்டக்காரர்கள் இவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறதுனால கொல்கத்தாக்கு முதல் வாய்ப்பு. சிஎஸ்கே எப்போவுமே வந்து இது பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சாதாரணமாக ஆடி இருந்தாலும் அவங்க வந்து இந்த பிக் மேட்ச் சுச்சுவேஷன்ஸில் வந்து சூப்பராக விளையாடுவாங்க. ஸோ சிஎஸ்கேவோட வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கான முக்கியம் வந்து தோனியோட பின்னாடி வந்து ஒரு மென்டரிங் சிஸ்டமும் சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளேயர்ஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி மேலே ஒரு ஊக்கத்துவமாக கொடுத்து இந்த மாதிரி இறுதிப் போட்டிகளில் விளையாடக்கூடிய ஒரு அணி தான் வந்து சிஎஸ்கே. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு சான்ஸ் கொல்கத்தா, 2வது ராஜஸ்தான், 3வது சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி தான் இந்த வரிசையில் தான் நான் சொல்லுவேன். IPL 2024 கடைசி போட்டி தோனிக்கா இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல. ரொம்ப அதிகமாக ஆர்வலுடன் நிறைய பேர் வந்து இந்த கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. அவரும் வந்து எதுவும் சொல்லலை. ஆனால் தோனியோட வந்து தாக்கம் வந்து சிஎஸ்கேக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே வந்து நினச்சிட்டு இந்த போட்டிக்கு அவர் எடுத்துகிட்டு போய் திருப்பி ஃபைனல்ஸ் ஆடி கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ரசிகர்கள்.